ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடையில் கிடைக்கிற மசாலா சுண்டல் ரெசிபி எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணி சுண்டல் நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு இதை நம்ம ஒரு 5 விசில் இல்லை 6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே சைடில் வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா கடுகை இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டு கூட கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். மூடி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு லாஸ்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நீங்கள் ஒரு பட்டாணியை லைட்டாக அழுத்தி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாமே நல்லா மசிஞ்சிடணும். பட்டாணி ஒரு சிலது மட்டும் மசிச்சா போதும். மற்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் சேர்த்து இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயும் ஒரு முறை இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு சைடு கிடைக்கிற மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டல் கிரேவி ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க மக்காச்சோள சிப்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லா கடைகள்லையுமே ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் துருவின கேரட் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரோட்டு சைடு கிடைக்கிற மசாலா சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.